இப்போ நம்ம பார்க்கும்போது டெசிஷன் ட்ரீ அப்படின்றதுனா ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த டெசிஷன் உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்கலாம். அந்த டெசிஷன் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு தான் சூஸ் பண்ண போகிறது. The decision tree analysis method to evaluate the decisions involving risk and uncertainty by mapping all possible outcomes and calculating expected values. அப்போ அன்சர்டன்டியோட டெசிஷன்களை அவுட்கம் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி வச்சு பெஸ்ட் ஆப்ஷன் தேர்வு செய்யுது. ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் வந்து எப்படிமோ சான்ஸ் ஆர் நாட் சான்ஸ், இன்வெஸ்ட் ஆர் நாட் இன்வெஸ்ட், சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் இப்படிதான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஏ டெஸ்ட்டு நாட் டெஸ்ட், சக்ஸஸ்ஸு ஃபெயிலியர், சக்ஸஸ் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா நாட் இன்வெஸ்ட், ஃபெயில் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா நாட் இன்வெஸ்ட். இதுதான் அந்த கான்செப்ட். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இது வச்சு ஒரு சின்ன கணக்கு, அந்த கணக்கு வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் கிட்ட வந்து ஒரு வைரஸ் சாஃப்ட்வேர் க்ளீன் பண்ணுது, சரி டெவலப் பண்ணுது. The cost of the software would be 2,40,000. Presently, chances of the product being success 50%, failure 50%. Success ஆச்சுன்னா அவங்க இன்வெஸ்ட் 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் சக்ஸஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 4 lakh நெட் இன்கம் கிடைக்குது. ஃபெயிலியர் ஆச்சுனாலும் உங்களுக்கு இன்கம் வந்து 4 lakhs தான் கிடைக்குது. அப்போ எவ்வளோ எடுத்து ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு 2,40,000 காசு செலவு பண்ணுறாங்க. இல்லை நாட் டெஸ்ட்டு செலவு பண்ணாத டெஸ்ட் பண்ணாமல் வேணாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா 50%. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும்? 20 lakh பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணலாமா? இன்வெஸ்ட் பண்ணால் 4 lakh கிடைக்கும். இன்வெஸ்ட் பண்ணாட்டி ஒன்றுமே கிடைக்காது. ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 50% ஃபெயிலியர். அதில் இன்வெஸ்ட் பண்ணால் 12 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் 1 லட்சம் இன்கம் கிடைக்குது. நாட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடைக்காது. இப்போ இதை வச்சு தான் என்ன செய்ய போகிறோம்? ஆன்சர் பண்ண போகிறோம். ஆன்சர் சக்ஸஸ் 50% கிடைக்குது, இப்போ 20 lakh 10 lakh கிடைக்குது. ஃபெயிலியர்னா 5%, அதே 0 தான் பண்ண போகிறோம். இப்போ 10 lakh இன்கம். இப்போ சக்ஸஸ் தான் அதிக ஃபேக்டர் இருக்குது. இப்போ தேர்ஃபோர் அட் பி இஸ் தேர்ஃபோர் 10 lakhs. இப்போ எப்படி இதை பார்க்குறீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆச்சுன்னா 20 lakh, 20 lakh எனக்கு 4 lakh பர்பெச்சுட்டி. ஃபெயில் ஆச்சுன்னா 50 அதில் இன்வெஸ்ட்மெண்ட் 12 lakh பண்ணுறீங்க, அதில் 1 லட்சம் தான் கிடைக்குது. அப்போ பெஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் தான் நான் கொடுப்பேன். தேங்க்யூ. அவ்வளோதான் எனக்கு. இதான் வந்து டெசிஷன் ட்ரீ அனலைசிஸ். தேங்க்யூ.